பெரியாழ்வார் திருமொழி முதல் 10 இரண்டாம் பதிகம் 19ஆம் பாசுரம். முத்திலும் தூதையும் முன்கை மேல் பூவையும் சித்திலிழைத்து திரிதருவோர்களை பத்திப் பறித்து கொண்டோடும் பரமந்தன் நெத்தி இருந்தவா காணீரே, நேரிழையீர் வந்து காணீரே. பாசுர விளக்கம். இந்த பாசுரத்தில் யசோதை கண்ணனுடைய நெற்றியின் அழகை அனைவருக்கும் காண்பிக்கிறாள். அதாவது கண்ணன் என்ன செய்வான் என்றால், சிறு பெண்கள் சிட்டில் இழைத்து விளையாடி கொண்டிருப்பார்களாம். அதாவது தெருக்களில் கொட்டியிருக்கும் மண்ணையும் கல்லையும் கொண்டு விளையாடுகை. அப்படி அவர்கள் விளையாடுவதற்கு சில பொருட்களை வைத்திருப்பார்கள். அதாவது ஒரு முறம், மணற்சோறு சமைப்பதற்கு சிறு பானை, இவற்றை தவிர அவர்கள் கொஞ்சி விளையாடுவதற்கு நாகனவாய் பக்ஷி என்ற ஒரு விதமான பறவை, இவற்றையெல்லாம் வைத்துக்கொண்டு விளையாடி கொண்டிருப்பார்களாம். கண்ணன் என்ன செய்வான் என்றால், இவற்றையெல்லாம் பிடுங்கிக் கொண்டு பிடிக்க முடியாமல் ஓடி தீம்பு செய்வனாம். அப்படி அவன் ஓடும் பொழுது அவனுடைய நெற்றியிலிருந்து சிறு வியர்வை துளிகள் தோன்றுமாம். அப்படிப்பட்ட அந்த அழகான நெற்றியை அனைவரும் வந்து பாருங்கள் என்று காண்பிக்கிறாள் யசோதை இப்பாசுரத்தில்.